இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எப்படி போக போகுதுன்னு பார்க்கலாமா? நேற்றுக்கு என்னாச்சு தெரியுமா? நிரோஷா வந்து சொல்லவே இல்லை, புருஷன்ட்ட உண்மையை மறைச்சிட்டான்னு சொல்லி ரொம்ப கோவமா இருக்காங்கல்ல. கோமதி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாப்புல. இன்னைக்கு மீனாவும் கதிரும் என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். கதிர் வந்து டிராவல்ஸுக்கு போயாச்சு. மீனா குவார்ட்டர்ஸ்க்கு போனோடனே ஒரே சண்டை ரெண்டு பேருக்கும். சமையலே பண்ணல, தனக்கு மட்டும் காப்பி போட்டு சமைச்சு எடுத்துட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டான். ஏஞ்சி பார்த்துட்டு மணி 10ஆவதே, ஏன் என்னை எழுப்பல அப்படின்னு கேட்குறான். அப்போ சொல்கிறா, நான் தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே, பேசக்கூடாதுன்னா என்னோட உதவி எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, நான் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறா. சொல்லி ஆட்டோ வர சொல்லி போயிடுறா. அங்கே போனால் ஒரு பெரிய அதிர்ச்சி. மயில் வந்து அவள் ஆஃபீஸில் நிற்கிறா. நின்றுட்டு, நீங்கள்லாம் என்னை வெளியில் அனுப்பிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்களா, ஃபோட்டோ எடுத்து கொண்டாடுறீங்களான்னு கேட்குறா. அவள் இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் நடந்த விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. எதிர் வீட்டுக்காரவங்களும் இவங்களும் ஒன்றாயிட்டாங்கல்ல. அந்த ஃபோட்டோவை ஏற்கனவே எடுத்தது அரசியல் அப்படின்னு தான் ஸ்டேட்டஸில் போட்டுட்டா. அதை இவங்க பார்த்துட்டாங்க எல்லாம். இவங்க வீட்டில் பார்த்துட்டு, ஆஹா, அக்காவும் அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒன்றா கும்மால் அடிக்கிறாங்கன்னு மயிலுடைய அம்மா வீட்டில் வேற கிளப்பி விட்டா. அதை காதில் கேட்டு இங்கே வந்து ஆஃபீஸில் விட்டு கத்துறா. இவன் என்னை அனுப்பிட்டு நீங்களாம் கும்மாலமாக இருக்கீங்களா, இது நியாயமா, நான் என்ன பண்ணுறோன்னு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டீங்க, போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு எல்லாம் போய் பண்ணிட்டீங்க, இனிமேல் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ணி கிளம்புங்க முதல்ல அப்படி சொல்கிறா மீனா. இல்லை மீனா, உங்கள்கிட்ட இப்போ என்கிட்ட எதுவும் பேசணும், நான் எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா போயிடுறா. அப்படி இருக்கா. அது ஒரு பக்கம் அப்படியே இருக்குது. இங்கே என்ன ஆகுது, மளிகை கடைக்கு பாண்டியன் வராது. வந்து கடையை திறந்து வச்சு வியாபாரம் பையனும் அவன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு சாப்பாடு கொண்டுட்டு கோமதி வரா கடைக்கு. வந்தோடனே வந்து உட்காந்துட்டு, எனக்கு கத்திரிக்காய் ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கத்திரிக்காய் காரக்குழம்பு வச்சேன், மீன் போட்டு வச்சேன், அப்படி வச்சேன் இப்படி வச்சேன் அப்படி சொல்கிறா. மூஞ்ச உருன்னு வச்சுட்டு, நான் வேணா கடையில் ஏட் பண்ண, முதல்ல வீட்டுக்கு போகிற வழி பாரு, யாரும் கேட்கல உன் சாப்பாடு அப்படின்னு கத்துறான். அவங்க அப்பா கோவம் குறையவே இல்லை. நடுவில் கடைக்கு வேறு ஆள் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்களே. பையனை பார்த்து சொல்கிறான், ஏய் முதல்ல உங்கள் அம்மா கொண்டு வீட்டில் விட்டு வாடா அப்படி சொல்லி. இவளா போக மாட்டேன், கடையில் வியாபாரம் பண்ண போகிறேன்றா. இவளை பார்த்தாவே பிடிக்கலேங்கும் போது வியாபாரம் பண்ண போகிறேன்றா. கடைக்கு ஆள் யாரும் செட் ஆகவே இல்லை வேலைக்கு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு இங்கே ஒரு சூழ்நிலை இப்படியே இருக்குது. கடைசியில் பாண்டியன் கோவம் தெரிஞ்சு பொண்டாட்டிகிட்ட பேசுவாரா, மயில் கோர்ட்டு கேஸு டைவர்ஸு அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சேருவாளா, எதுவும் தெரியவே இல்லை. இதில் இன்னொரு ட்விஸ்ட்டு என்னென்னா, மயிலுடைய அம்மா இருக்கல்ல, பக்கம் தப்பெல்லாம் தான் பக்கம் வச்சுட்டு ரொம்ப நியாயவாதி மாதிரி இவங்களே குறை சொல்லிட்டு அடாவடியே பேசுகிறான். அது எந்த விதத்தில் நியாயம்? பொண்ணை பெற்றவங்க இறங்கி வரும்னு நான் சொல்லவே இல்லை. இதனால பொய் மேலே பொய் சொல்லி அடுக்கடுக்காக பண்ணி இவ்வளவும் பண்ணி தகுதி சுத்தம் பண்ணுறதெல்லாம் இவங்க. பொய் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணுறது, கடையில் உட்காந்து காசை திருடுறது, புருஷங்காரன் பொண்டாட்டி இது மாதிரி அடாவடியாக பண்ண வேண்டியது, பொண்ணு அதுக்கு மேலே வாயை திறந்தாவே பொய். இவ்வளோ தப்புகளையும் வச்சுட்டு தானும் நியாயவாதி மாதிரி அவங்க தான் கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி அவங்க வீட்டை பற்றி குறை சொல்லிட்டு, பத்தியாடி உன்னை வெளில அனுப்பிட்டு ரெண்டு குடும்பம் எப்படி கொஞ்சம் கொள்ளாவது பத்தியாடி அப்படின்னு பொண்ணு என்ன கொஞ்சம் ஏற்றி விடுறா. இதோ எங்க கொஞ்சமாக ஞாபகம் இருக்கா, ஏதாவது நியாயம் இருக்கா சொல்லுங்க முதல்ல. ஏன்னா எல்லாரும் பொண்ணை பற்றி இறங்கி வரும்னு நான் சொல்லலை, நம்ம பக்கம் நியாயம் தர்மம் கொஞ்சம் இருக்கணும். நம்மளை பற்றியே பேசிட்டு கூடாது, அடுத்தவங்களோட நிலைமையை தெரிஞ்சுக்கணும். பண்ணதெல்லாம் நம்ம பொண்ணு பொய், இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு மன்னிப்பு கேட்டு கையில் காலை ஏதாவது போய் பொண்ணை சேர்த்து வைக்கலாம். அதை விட்டுட்டு வீம்பு பிடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, இது கொஞ்சமாக நியாயமாக இருக்கா? நீங்கள் இன்னைக்கு பாருங்கள், அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.